கர்நாடகாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் நகராட்சி முன்னாள் தலைவரின் முதல் மனைவிக்கு பிறந்த மகன் வெறிச்செயலில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. 65 லட்சத்திற்கு டீல் பேசி பெற்ற தந்தையை கொலை செய்ய அனுப்பிய ஆட்கள் ஆள் மாறி அப்பாவி குடும்பத்தை கொன்ற சம்பவத்தின் பின்னணி கும்பலால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர். தந்தையை கொலை செய்ய அனுப்பிய கும்பல் அவரது உறவினர்களை மாற்றி கொலை செய்து விட்டார்கள் என கொலைகார மகன் அளித்த அதிர்ச்சி வாக்குமூலத்தின் பின்னணி என்ன? கர்நாடகாவில் உள்ள கதக் பெடகேரி நகராட்சி முன்னாள் தலைவர் பிரகாஷ் பாக்லே, அவரது மனைவி சுனந்தா பாக்லே. பாஜகவைச் சேர்ந்த இவர் நகராட்சி துணை தலைவராக இருக்கிறார். இவர்களது மகன் 27 வயதான கார்த்திக். இவருக்கு திருமண ஏற்பாடு செய்ய குடும்பத்தினர் முடிவெடுத்துள்ளனர். அது தொடர்பாக பேச கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி உறவினர்களான கொப்பலையைச் சேர்ந்த பரசுராமன், அவரது மனைவி லட்சுமி மற்றும் மகள் அகன்ஷா ஆகிய மூவரும் வந்திருந்தனர். அன்று இரவு வீட்டின் மாடி அறையில் பரசுராம் தனது குடும்பத்தினருடன் உறங்கினார். அப்போதுதான் அந்த படுபயங்கர சம்பவம் நடந்தேறியது. நள்ளிரவில் மாடியில் இருந்து பலத்த கதறல் சத்தம் கேட்டது. வீட்டிற்குள் புகுந்த கும்பல் பரசுராமன், அவரது மனைவி லட்சுமி, மகள் அகன்ஷா ஆகிய மூவரையும் கொடூரமாக வெட்டி கொலை செய்தனர். சத்தம் கேட்டு மாடிக்கு வந்த கார்த்திக்கையும் அந்த கும்பல் வெறித்தனமாக வெட்டி கொலை செய்தது. பிரகாஷ், சுனந்தா தங்கள் அறை கதவை திறக்காததால் கொலைகார கும்பலிடம் இருந்து உயிர் தப்பினர். போலீசார் விசாரணையில் பிரகாஷின் மூத்த மகனான 32 வயது விநாயக் கூலிப்படையை ஏவி கொலைக்கு திட்டம் போட்டது தெரிய வந்தது. தனிப்படை அமைத்து விநாயக்கை கைது செய்து விசாரித்தது 4 பேரின் கொலைக்கான திடுக்கிடும் பின்னணி தெரிய வந்தது. பிரகாஷ் பாக்லேவுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவியின் மூத்த மகன்தான் இக்கொடூரச் செயலில் ஈடுபட்ட விநாயக். சொத்து விஷயமாக தந்தைக்கும் மகனுக்கும் தகராறு இருந்தது தெரிய வந்துள்ளது. சில மாதங்களுக்கு முன் தந்தைக்கு தெரியாமல் சில சொத்துக்களை விநாயக் விற்றுள்ளார். இதை அறிந்த பிரகாஷ் தன் அனுமதி இல்லாமல் எந்த சொத்துக்களையும் விற்கக்கூடாது என எச்சரித்துள்ளார். அதில் ஆத்திரமடைந்த விநாயக் தன் தந்தை, அவரது 2வது மனைவி சுனந்தா, மகன் கார்த்திக் ஆகியோரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். அதற்காக 65 லட்சம் ரூபாய்க்கு டீல் பேசி முன்பணமாக 2 லட்சம் கொடுத்து கூலிப்படையை ஏவி உள்ளார். ஆனால் அன்றிரவு வீட்டில் உறங்கிய உறவினர்கள் பரசுராமன், லட்சுமி தம்பதியை பிரகாஷ், சுனந்தா தம்பதி என நினைத்து ஆள் மாற்றி கொலை செய்துள்ளனர். அதில் அவர்களது மகளும் பிரகாஷின் மகனும் வெட்டி சாய்க்கப்பட்டனர். இதற்கிடையில் விநாயக்கின் உடன் பிறந்த தம்பியான தத்தாத்ரேயா போலி நகைகளை அடமானம் வைத்து மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக உள்ளார். தந்தையின் 2வது மனைவி குடும்பத்தினர் கொலை செய்யப்பட்டால் தலைமறைவாக உள்ள தன் தம்பி மீது சந்தேகம் வரட்டும் என்றும் விநாயக் சாதித்திட்டம் தீட்டியுள்ளார். கொலைக்கு பின் தந்தைக்கு ஆறுதலாக இருப்பதைப் போன்று பிரகாஷ், சுனந்தாவுடனேயே விநாயக் தங்கியிருந்தார்.
ஆனால் போலீசாரின் விசாரணையில் வசமாக சிக்கினார். இதனையடுத்து பிடிபட்ட விநாயக் மற்றும் கூலிப்படை ஷாகில், ஜிசான், மகேஷ் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.